11th மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.2 ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சீக்கண்ட் ஏ மைனஸ் கொசீக்கண்ட் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஏ ப்ளஸ்ஸு காட் ஏ. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சீக்கண்ட் ஏ கொசீக்கண்ட் ஏ டேன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸாக எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ சீக்கண்ட் ஏ என்ன எழுதலாம்? 1/cos ஏன்னு எழுதிக்கலாம். கொசீக்கண்ட்டை வந்து 1/sin ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இன்ட்டு 1 ப்ளஸ் tan ஏங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? sin a/cos ஏ ப்ளஸ் காட் ஏங்கிறத cos a/sin ஏன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போது இது எல்லாத்துக்குமே என்ன செஞ்சுக்கலாம்? இந்த ப்ராக்கெட் இது தனி டேர்ம், இதுக்கு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் தனி டேர்ம் இல்லையா, அப்போ இதுக்கு தனியாக என்ன செஞ்சுக்கோங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒரு எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × sin a மைனஸ் காஸ் இன்ட்டு 1 cos a டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் அப்படியே டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். cos a இன்ட்டு sin a. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் என்ன செஞ்சுக்கங்க? எல்சிஎம் cos a இன்ட்டு sin ஏன்னு எடுத்துக்கங்க. அப்போ ஒரு இடத்துலையும் என்னென்ன மிஸ்ஸிங்கோ அந்த இடத்துல உள்ளதை மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இங்கே டினாமினேட்டரில் இந்த ரெண்டு டேர்மே இல்லை, அப்போ ரெண்டு டேர்மாலையுமே இங்கே 1 மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா cos a இன்ட்டு sin ஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது? காஸ் மட்டும்தான் இருக்குது, சைன் மிஸ்ஸிங். ஸோ சைனால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ்ஸு sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்னது? சைன் மட்டும்தான் இருக்குது, அப்போ காஸ் மிஸ்ஸிங். அப்போ காசால் இந்த நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் ஏன்னு மாறிடும். ஓகேவா? இந்த இடத்துல நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஓகே, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இந்த sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இங்கே. ஓகேவா? ஃபார்முலா மாதிரி அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். ஓகேவா? sin a மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ ப்ளஸ்ஸு காஸ் ஏ இன்ட்டு sin ஏ ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை இங்கே டினாமினேட்டர் ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருந்ததுனா தான் காமன் டேர்ம்னு ஒரு தடவை எடுத்து போடலாம். ஆனால் இது ரெண்டும் ப்ராக்கெட்ஸ், அதாவது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன எழுதிக்கிறேன்? காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ. ரெண்டு தடவை காசு இருக்கிறதுனால காஸ் ஸ்கொயர் ஏ, ரெண்டு தடவை சைன் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது sin ஸ்கொயர் ஏ. ஓகேவா? இந்த டேர்ம் பாருங்கள், அப்படியே a மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த ஃபார்முலா எதுக்கு உள்ளது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுங்கிற ஃபார்முலாவுக்கு உள்ளது. ஸோ அந்த இதை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? sin ஏ தான் முதல்ல இருக்கு இல்லையா, அதனால் ஏ க்யூபுங்கும்போது sin க்யூப் மைனஸ் காசு தான் பி. ஓகேவா? அதனால் காஸ் க்யூப் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அந்த டோட்டல் நியூமரேட்டரையும் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் ஏ sin ஸ்கொயர் ஏ. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடையும் இதேமாரி எடுத்து சால்வ் பண்ணி இதே ஆன்சர் வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லா நேரத்துலையுமே லெஃப்ட் சைடை எடுத்துகிட்டு ரைட் சைடு அப்படியே ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ சில டைம் இந்த மாதிரி ஆகும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடை ஒரே ஆன்சருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஓகேவா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன டேர்ம் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிங்க. tan ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ மைனஸ் காட் ஏ இன்ட்டு கொசீக்கண்ட் ஏன்னு இருக்குது. ஓகேவா? சேம் டெக்னிக், tan சீக்கண்ட் காட் கொசீக்கண்ட் எல்லாத்துக்குமே என்ன செய்ய போகிறோம்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் அண்ட் காஸ் எழுத போகிறோம். ஸோ tan ஏ எப்படி எழுதலாம்? sin ஏ பை காஸ் ஏ. சீக்கண்ட் ஏ எப்படி எழுதலாம்? 1/cos ஏ மைனஸ் காட் ஏ எப்படி எழுதலாம்? cos ஏ பை sin ஏ. அண்ட் கொசீக்கண்ட் ஏ என்ன எழுதலாம்? 1 டிவைடட் பை sin ஏ. ஓகேவா? இப்போ sin ஏ இன்ட்டு 1ங்கும்போது sin ஏ பை cos ஏ இன்ட்டு cos ஏங்கும்போது cos ஸ்கொயர் ஏ மைனஸ் cos ஏ இன்ட்டு 1 cos ஏ பை sin ஏ இன்ட்டு sin ஏ sin ஸ்கொயர் ஏ. இதுக்கு ஜஸ்ட் ஒரு எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும்? டினாமினேட்டரில் cos ஸ்கொயர் ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏன்னு கிடைக்கும். இங்கே ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ sin ஏ இன்ட்டு sin ஸ்கொயர் ஏ என்ன கிடைக்கும்? sin க்யூப் ஏ. இங்கே மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு காஸ் ஏ வந்து மைனஸ் காஸ் க்யூப் ஏ. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? therefore from equation 1 and 2 LHS equal to RHS அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? hence proved.